வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவிற்கு 9 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 15 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யக்கூடிய அந்த பட்டியலை அவர் வழங்கிய நிலையில் அமமுகவிற்கு 9 தொகுதிகள் வரை ஒதுக்க இபிஎஸ் அவர்கள் முன் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் பாபநாசம், சோளிங்கர், சைதாப்பேட்டை, சாத்தூர், திருவாடனை, முதுகுளத்தூர், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, திருப்பூர், முசிறி உள்ளிட்ட 15 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அவர் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே அவர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் தான் போட்டியிடுவேன் என்று தெரிவித்திருந்த நிலையில் இந்த 15 தொகுதிகளில் 9 தொகுதிகள் வரை தற்பொழுது அமமுகவிற்கு ஒதுக்க தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் முன் வந்திருப்பதாகவும் அதே போன்று ஒரு ராஜ்யசபா இடம் ஒதுக்குவதற்கு முன் வந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெறவில்லை என்றால் அவர் அந்த ராஜ்யசபா இடத்தில் போட்டியிட்டு எம்பி ஆவதற்கு அவர் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்காகத்தான் இவ்வளவு நாள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஒரு வழியாக தற்பொழுது ராஜ்யசபா இடமானது அமமுகவிற்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. இன்னும் தேமுதிக வந்தால் அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா இடம் ஒதுக்குவதற்கும் அதிமுக தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் அந்த இடத்தை ஒதுக்குவதற்கும் தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை இன்னும் கூட்டணியை இறுதி செய்யாமல் தொடர்ந்து காலதாமதம் செய்து வருகிறார். பாமக பிரிவு அன்புமணி அவர்களுக்கு ஒதுக்கக்கூடிய அதே இடங்களை தங்களுக்கும் ஒதுக்க வேண்டும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். 17 தொகுதிகள் வரை ஒதுக்குவதற்கு அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் 7 முதல் 8 தொகுதிகள் வரை தேமுதிகவிற்கு ஒதுக்க முன் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் தேமுதிகவிற்கான இடங்களும் இறுதியாகும் என்றும் சொல்லப்படுகிறது. இதில் 15 தொகுதிகளில் 9 தொகுதிகள், அதாவது சைதாப்பேட்டை, திருவாரூரை, முதுகுளத்தூர், ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, முசிறி உள்ளிட்ட தொகுதிகளை ஒதுக்குவதற்கு தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் முன் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது.